யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவனை முதலாவது கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும். கிறிஸ்துவுக்குள் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர்றதுன்னா கிறிஸ்துவ மதத்துக்குள் கொண்டு வர்றதை பற்றி பேசலை, கிறிஸ்துவ சபைக்குள் கொண்டு வர்றதை பற்றி பேசலை. கிறிஸ்து செய்த செயல்களால் மனிதனுக்கு கிடைத்திருக்கிற அந்த நன்மைக்குள்ளும் லாபங்களுக்குள்ளும் அந்த பயன்களுக்குள்ளும் அவனை கொண்டு வரணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, ஒரு பூரண நிலையில் அவனை நிறுத்தும்படிக்கு, பூரணமற்ற நிலையில் அவன் வருகிறான். அவன் ஒரு குழந்தையை போல இதற்குள் அவன் கடந்து வருகிறான். உபதேசங்கள், வசனங்கள் படிப்படியாக அவனை தேறினவனாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டபடியினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடியால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி, அதில் செய்யப்பட்ட அந்த வேலையின்படி நீங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபேசியர் 1:1 சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாக இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது. பரிசுத்தம்னு சொல்றது பட்டம் கிடையாது, அது ஒரு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. சபையிலே போதனைகள் சரியான முறையில் கொடுக்கப்படுமானால், சத்தியங்கள் சரியான முறையில் போதிக்கப்படுமானால், சபையில் உள்ள மக்கள் ஏறினவர்களாக நிறுத்தப்படுகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 15:3 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பவுலுடைய எண்ணம் என்ன? அவர் எப்போதெல்லாம் செய்தி கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்கிறதிலேயே கவனமாக இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டுமானால், கிறிஸ்து அவனுடைய வளமாக இல்லாவிட்டால், கிறிஸ்து அவனுடைய நிரப்பீடாக இல்லாவிட்டால் கிறிஸ்துவை பிரசங்கிக்க அவனால முடியாது. கிறிஸ்துவை கொடுக்க முடியாது. அவன் கிறிஸ்துவால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறதே.